வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணைக்கு விஜய் போயிருக்காரு. அங்கே என்ன நடக்கும்? ஏங்க, சிபிஐன்னு உடனே அவரை எங்கள் ஐயா தாவேக தலைவர் எப்பயுமே யாரையுமே வர சொல்லி தான் பார்ப்பார். இந்த சிபிஐயும் படையூருக்கு வந்து பாருங்கன்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இவர் நினச்சது சினிமா போர்டு இண்டஸ்ட்ரி, அதாவது சென்ட்ரல் போர்டு அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இதுலேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ரெண்டுமே சிபிஐ தான். படத்துக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்கல. இப்போ இது இந்த குழப்பத்தில் இருந்த உடனே இல்லையா, இது சிபிஐங்கிறது வந்து நம்ம முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் ரைடு விட்டு நம்ம செந்தில் பாலாஜி இவங்களை மாதிரி நம்ம பொன்முடி போன்றவங்களெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த சிபிஐன்னு அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அப்போ நான் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமாம் ஐயா, நீங்கள் தான் போகணுன்னு இப்போ தனி விமானத்தில் போயிருக்கிறாங்க. அங்கே உள்ளே போயிருக்கிறாரு. அங்கே பஸ்ஸுக்குள்ளே என்ன நடந்தது இது எல்லாம் கேட்குறது விசாரணை போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக இந்த சிபிஐக்கும் ஜனநாயகன் சிபிஐக்கும் இந்த கரூர் சிபிஐக்கும் உண்டான முடிவு சாயந்தரம் தான் நம்ம ஆவலுடன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் போயிடுச்சு. கூட யாராவது போயிருக்காங்க? அது அவங்களோட என்னமோ இல்லை. நான் பார்த்தேன் மீனம்பாக்கத்தில் ஆளுக்கு ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு போகிறாங்க. அதில் என்ன இருக்குன்னு தெரியல. அது என்ன கூட்டத்துக்கு போனாலும் நான் 2 சூட்கேஸ் போகுது. சின்ன சூட்கேஸ் தான், அதுக்காக நீங்கள் சொல்கிறது சின்ன சூட்கேஸாக போகுது. இது டெல்லிக்கு முத போயிருக்காரு. 2 சிபிஐ விஷயமா போயிருக்கிறார். அதனால் இந்த 2 சிபிஐயும் எப்படி கிளைமாக்ஸை கொண்டு வராங்கிறத நம்ம பொறுத்து. இந்த சிபிஐக்கு இருக்குமா இல்லை அந்த சிபிஐக்கு இருக்குமா? ஏங்க, ரெண்டுமே ஈக்குவலான சிபிஐ தான். ஏன்னா இங்கிட்டு சர்டிஃபிகேட் கிடைச்சா தான் படம் ஓடும், போட்ட முதல்ல எடுக்க முடியும். இந்த சிபிஐ வந்து சரியான மேலே தப்பு இல்லைப்பா, ஆளுங்கட்சி அவங்களுடைய கவனக்குறைவு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் இவங்க தப்பிக்க முடியும். ஆக 2 சிபிஐயுமே இன்னைக்கு 12/1/2026 விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இதில் அவர் எந்த சிபிஐயில் வெற்றி பெறப்போகிறார் என்பதை தான் பார்க்கணும். விசாரணை எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? விசாரணை என்ன சட்டை பிடிச்சி கம்முன்னு நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரி கப்பல் காலில் விழுந்துட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கேன். அது என் பார்வையில் சொல்கிறேன். கும்பிட்றன் சாமி குனியரன் சாமின்ட்டான கதை முடிஞ்சு வச்சு 2 சிபிஐயுமே இன்றைக்கே ரிலீஸ். இரு சிபிஐயில் வெற்றிட்டே வந்துடலாம். நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வரலாம். இல்லை அப்படின்னா இவர் ரொம்ப கொள்கை எதிரியாக நம்ம அரசியல் எதிரியான்னு வீரவசனம் அங்கே போய் பேசினாருன்னா 2 சிபிஐயுமே அவருக்கு தீர்ப்பு வர்றது அங்கே உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று இருக்குது, இங்கிட்டு சிபிஐ கையில் ஒன்று இருக்குது. ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை கூட வரலாம். அதை அந்த அளவுக்கு இவர் விடமாட்டார் என்பதை, ஏன்னா இவர் போராடியே பழக்கப்பட்டவர் விஜய் என்பதனால அவருடைய போராட்ட சக்தி எப்படி டெல்லியிலிருந்து அவர் பெரிய ஜனநாயக சக்தியாக வாராங்கிறத நம்ம ஆவலுடன் தமிழக மக்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஐயா, இன்றைக்கி அவர் சிபிஐ விசாரணையில் இருப்பார். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஆனால் சாயந்தரம் எல்லா சேனல்லையும் வந்து பார்த்தோம்னா அந்த டெபேட்டாக தான் இருக்கும், உள்ளன்னா நடந்திருக்கணும். ஆனால் உள்ளன்னா நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு யூகமாக சொல்லுங்கள். அது என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன நாசுக்காக கேட்பாங்க, எல்லாம் எல்லாத்துக்கும் சரிங்கயா அப்படின்னு. இவர் சந்திரசேகர் உள்ள கொஞ்சம் வேகமாக பேசினான்னா 2 சிபிஐயுமே கொஞ்சம் பெண்டிங் வைக்கும். இன்னும் கொஞ்சம் அவர் அந்த தேர்தல் நேரத்து வரைக்கும் திணற விடுவாங்க. ஏன் இவர் நம்ம சீமான பட்டபாடு மாதிரி இவரும் பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் ஏற்கனவே திமுகவில் கீழே கூட்டணி அண்ணா அறிவாலயத்தில் கீழே கூட்டணி பேசினாங்க, மேலே ரைடு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் இது அரசியலில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் விஜய் அவர்களுக்கு 2 சிபிஐ ஒரே நாளில் வந்து நிற்குது. அதனால தான் இவர் இந்த 2 சிபிஐலையும் எப்படி வரப்போறார் என்பதை தமிழகமே எதிர்பார்த்து கொண்டு. சேனல் டெபேட்ல எப்படி இருக்கும் இன்னைக்கு? அவங்களுக்கு குஜால் தான். அவங்களுக்கு என்ன டிபேட்டு, ஆளுக்கு ரேட்டு ஏறப்போது. ஜனநாயக சக்தியா பராசக்தியான்னு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ டெல்லி சக்தியா நம்ம தாவேகா சக்தியா அப்படிங்கிறத இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, தற்கூரி சக்தியா டெல்லி சக்தியாம்மா, இன்னொருத்தர் அணில் சக்தியா அங்கே இந்த சக்தியாக கூட்டணிலாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து அவர் பம்பிட்டார், குனிஞ்சார். திடீர்னு அவர் அந்த நம்ம சிங்கப்பூர்லேருந்து இங்கே விமான நிலையம் வரும்போது தடுமாறின உடனே அந்த மாதிரி அப்படி லேசாக குனிஞ்சா கூட குடிஞ்சிட்டாரு நிமிந்துட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஊடகங்களுக்கும் இங்கே உள்ள ஊடகம் மட்டும் இல்லை, டெல்லியில் உள்ள தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் சுற்றிட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். ஆக எப்படி இருந்தாலும் இவர் 2 சிபிஐக்கும்
இன்னைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் என்பதை அவளுடன் எதிர்பார்க்கிறேன். ஐயா இப்போ விஜய் வந்து ஆதரவு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த என்டிஏ மோடி கவர்மெண்ட்டுக்கு? ஸோ ஏங்க இப்போ தாங்க போய் இறங்கியிருக்கோம் டெல்லியில் செவனின்னு. நாங்கள் எல்லாத்தையுமே வர வச்சு பேசின ஆளுங்க. சினிமாக்கே கால் சீட்டா வர சொல்லு, கதாநாயகியா இங்கே அது கால் சீட்டுக்கு வர சொல்லு, இப்படி எல்லாத்தையுமே வர சொல்லுன்னு ஃபைனான்சியராக வர சொல்லுங்கிறத மாதிரி தாங்க இருந்துச்சு. பலா போன நான் அரசியலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே தான் சிபிஐனா என்ன, இந்த சிபிஐனா என்ன, இந்த சிபிஐ என்னங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவாக்கியிருக்கு. இன்னும் இதுலேருந்து அவர் தெளிவடைஞ்சு வரணும். அது வரை கொஞ்சம் பொறுங்க. அதுக்குள்ள நீங்க இப்ப விஜய் புரிஞ்சுட்டு இருப்பாரா சினிமா வேற அரசியல் வேறன்னு? ஏன்னா சினிமா சிபிஐ வேற அரசியல் சிபிஐ வேறன்னு புரிஞ்சுட்டு இருப்பாரு. ஏங்க சினிமாவுடைய அரசியல் வேற யதார்த்த அரசியலுங்கிறது வந்து அந்த சிரஞ்சீவிக்கே கொடுத்துருக்காங்கல்ல. பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அவர் என்ன பண்ணார்? பார்த்தாரு, கப்புன்னு ஓடிட்டார். இதில் நம்ம 2 சிபிஐ சந்திக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் எப்படி சிறப்பாக போகிறான்னு ஏற்கனவே வந்தவங்கள ஓடிட்டாங்களே. நம்ம ஆழ்வார், நம்ம ஐயா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அவரெல்லாம் பொங்காதான் டிவியை போட்டு உடைச்சாரு. என்னமோ ஏதோன்னு எல்லாம் பதறி போய் எல்லாம் பண்ணாங்க. இப்போ பார்க்க காப்பளிச்சவனேன்னு வந்துட்டு நாம் எல்லாமே கருத்து சொல்லக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கி நாமெல்லாம் அப்படின்னு வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. சத்யராஜ் சேஃப்டி ஆகிட்டார். மகளுக்கு எப்படியாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு சீட்டை வாங்கிறாரு. அவர் அங்கிட்டு ஒதுக்கிட்டார். அதனால் இப்போ இவர் கொஞ்சம் துள்ளுறாரு. இவர் சிரஞ்சீவியாக மாறப்போகிறாரா இல்லை சினிமாவுக்கே திரும்ப ஓடப்போகிறாரா என்பதை அங்கே இந்த 2 சிபிஐ தான் முடிவு. இப்போ நீங்கள் சொன்ன உடனே வந்து ஞாபகம் வருது, காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் கட்சி இணைக்கணுமா? அப்போ தான் வந்து கூட்டணிக்கு வருவாங்களாம் காங்கிரஸ். ஏங்க அவர் ஏற்கனவே ராகுல் காந்தி 2011 ஓடுனாருங்க. அப்போவே இளைஞர் காங்கிரஸில் தலைவர் பதவி கேட்டவர் நம்ம விஜய் 2011. அப்போவே முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாட்ட போயிட்டு நான் அதிமுகவுக்கு வரேன்னு குடும்பமே போயிருந்துச்சு. சசிகலா அம்மா வெளியேற்றின நேரத்தில் அப்போ போய் குடும்பமே போச்சு. அதாவது ஐயா சந்திரசேகர், விஜய் அம்மா அவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. அப்பையும் முடியாதுன்னு பற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸே பாவம், அது என்ன பண்ணுறதுன்னு இப்போ இங்கே சீட்டு கொடுத்தாங்க. எங்கே பீகாரில் என்னாச்சு? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. டெல்லியில் கெஜ்ரிவால் செவனேன்னு இருந்திருந்தால் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலருக்காக ஜெயிப்பாங்க. டெல்லியில் காங்கிரஸோட சேர்ந்து அங்கேயும் போச்சு. இப்படி காங்கிரஸோட இணைஞ்சு இன்னும் வீணாக போகிறதுக்குங்கிறது வந்து அது ஆகிற வேலை இல்லை. இதையெல்லாம் எப்படி அரசியல் வியூகம் வகுக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதனால் காங்கிரஸில் இவர் இணைகிறதுக்கு விட செவனேன்னு கட்சியை அவர் செவனேன்னு கட்சியை கழிச்சிட்டு சினிமாவுக்கு வந்துடலாம், சினிமா துறைக்கு வந்துடலாம் என்பதை தான் தமிழ்நாடு மதுக்குடிப்பு ஒழிப்பு சங்கம் பதிவு. நன்றிங்க ஐயா. நன்றி.